26வது ஸ்லோகம். இச்சயா பிரம்மணோ வக்த்ராத் வரதானார்த்தமுத்பவோ மூலருத்ரஸ்யாம்சபூதா ருத்ரநாமாதிதீயகா. சொந்தம் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பிரம்மாவோட முகத்திலேந்து வரங்களை தானமாயிட்டு பணத்துக்காயிட்டு வரதானம் செய்யறதுக்காயிட்டு மூல ருத்ரனோடு அம்சாவதாரமாயிட்டு ருத்ரன் அப்படிங்கிற பேரில ரெண்டாவதாயிட்டு ஒரு ருத்ரன் உத்பவிச்சார். இப்போ கோவில்களிலெல்லாம் பார்த்தானாக்கா மூலஸ்தானம் இருக்கும், அதே மாதிரி உற்சவமூர்த்தி தனியா இருக்கும். அந்த உற்சவமூர்த்தியாக்கும் வெளியில உற்சவங்களுக்கெல்லாம் பிரகாரங்களை சுத்தி பக்த ஜனங்கள் எல்லாம் கொண்டாடுறா. அந்த மூல பிரதிஷ்டை அப்படிங்கிறது அதனோடு அம்ச அவதாரமாயிட்டாக்கும் உற்சவமூர்த்திய காணறோம். அதே மாதிரி மூலருத்ரனோடு அம்சமாயிட்டு ருத்ரன் அப்படிங்கிற பேரில ரெண்டாவதாயிட்டு ஒரு ருத்ரன் உத்பவிச்சார். அவர் என்னத்துக்கு உத்பவிச்சார் அப்படின்னா சொந்தம் விருப்பப்படி பிரம்மாவோட முகத்திலேந்து வரங்களை தானம் பண்ணறதுக்காயிட்டு அவர் அவதரிச்சார். 27வது ஸ்லோகம். சோபி பூஜ்யோஸ்தி சர்வேஷாம் மூலருத்ரஸ்ய காகதா தேவி தத்வஸ்ய சாநித்யாதுத்தமத்வம் ஸ்மிருதம் சிவே சஹ அபி பூஜ்யஹ அஸ்தி சர்வேஷாம் மூலருத்ரஸ்ய காகதா தேவி தத்வஸ்ய சாநித்யாத் உத்தமத்துவம் ஸ்மிருதம் சிவே. அந்த ருத்ரன் எல்லாரும் பூஜை பண்ற ருத்ரனாக்கும். அப்படியாக்குமானா மூலருத்ரனோட கதைய சொல்லவா வேணும்? தேவி சாநித்தியம் இருக்கிறதுனால சிவனுக்கு உத்தமோத்தமத்துவம் இருக்கு, சிரேஷ்டர்களில சிரேஷ்டனான ஸ்தானம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். 28வது ஸ்லோகம். அவதாரா ஹரேரேவம் பிரபவந்தி யுகே யுகே ஹரேஹே ஏவம் ஹரேரேவம் யோகமாயா பிரபாவேன நாத்ர கார்யா விசாரணா ந அத்ர கார்யா விசாரணா. யோகமாயையோடு பிரபாவத்தால எல்லா யுகத்திலையும் ஹரிக்கு இப்படி அவதாரங்கள் உண்டாகிறது, அதுல எந்த விதமான டவுட்டும் தேவையில்லை. 29வது ஸ்லோகம். யா நேத்ர பக்ஷ்ம பரிசஞ்சலனேன சம்யக் விஸ்வம் ஸ்ருஜத்யவதிஹந்தி நிகூடபாவா சைஷா கரோதி சததம் த்ருஹிணாச்யுதேஷாத் நானாவதார கலனே பரிபூயமானான். யா நேத்ர பக்ஷ்ம பரிசஞ்சலனேன பரிசஞ்சலன ஏன சம்யக் விஸ்வம் ஸ்ருஜதி அவதி ஹந்தி நிகூடபாவா ச ஏஷா கரோதி சததம் த்ருஹிண அச்சுத ஈசான் நானா அவதாரகலனே பரிபூயமானான். ஆராக்குமோ கண்ணிமைகளோடு அசைவினால இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதும் ரட்சிக்கிறதும் சம்ஹரிக்கிறதும் செஞ்சுண்டு சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கிறது, துரிய அவஸ்தையில இருக்கிறது, அர்த்தமாத்திர ரூபத்தில் இருக்கிறது. அந்த தேவிதான் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இப்படி இருக்கிற நானா
அவதாரங்களில் அவளை அப்பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்கிற சங்கடங்களை எல்லாம் அவளுக்கு கொடுக்கிறது. ஆதிபராசக்தியான தேவி தன்னோட கண்ணிமையோடு சலனத்தால இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கவும் ரட்சிக்கவும் சம்ஹாரம் பண்ணவும் செஞ்சுண்டு சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கா. அப்படி இருக்கிற அந்த ஆதிபராசக்தி தான் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இப்படி இருக்கிற அம்சாவதாரங்களை சிருஷ்டிச்சு அவளுக்கு பலவிதமான வேலைகளை கொடுத்து இந்த அவதாரம் எடுத்துட்டு அவளுக்கு பலவிதமான கஷ்டங்களையும் கொடுத்து அவளை சங்கடப்படுத்தவும் செய்யறதும். 30வது ஸ்லோகம். சூதிகிருஹாத் வ்ரஜனமப்யனயா நியுக்தம் சங்கோபிதஸ்ச பவனே பசுபாலராஜ்ஞா சம்ராபிதஸ்ச மதுராம் விநியோஜிதஸ்ச ஸ்ரீத்வாரகா பிரணயனே நனுபீதசித்தா. சூதிகிருஹாத் வ்ரஜனம் அபி அனயா நியுக்தம் சங்கோபிதஹ ச பவனே பசுபாலராஜ்ஞः சம்ராபிதஹ சம்பிராபிதஹ ச மதுராம் விநியோஜிதஹ ச ஸ்ரீ துவாரகா பிரணயனே நனு பீதசித்தஹ. சூதிகா கிரகத்திலேந்து போனதும் மாடுகளை மேய்க்கிற ராஜாவாயிருக்கிற நந்தகோபரோடு பவனத்துல காப்பாற்றப்பட்டதும் மதுரையில கொண்டு வந்து சேர்த்து பயமுறுத்தப்பட்டதும் துவாரகைக்கு ஓடி போனதும் எல்லாம் இந்த அதிபராசக்தியோடு கண்ட்ரோல்ல நடந்ததாக்கும். ஆதிபராசக்தி இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு நியோகிச்சதினாலே ஆக்கும் இதெல்லாம் நடந்தது. 31வது ஸ்லோகம். நிர்மாய ஷோடச சஹஸ்ர சதார்த்தகாஸ்தா நார்யோஷ்ட சம்மததரா சொகலா சமுத்தா தாசாம் விலாசவசகம் து விதாய காமம் தாசீக்ருதோஹி பகவானனயாப்யனந்தா. ஷோடச சஹஸ்ர சத அர்த்தகாஸ்தா நார்யः அஷ்ட சம்மததரா ஸ்வகலா சமுத்தாः தாசீக்ருதः ஹி பகவான் அனயா அபி அனந்தஹ. 16,050 സ്ത്രീകളെയും അമ്പാളോട് കലകളോട് കൂടി അത്യുത്തമകളായിരിക്കുന്ന 8 പേരെയും സൃഷ്ടിച്ച് അവളോടെല്ലാം വിലാസ ചേഷ്ടകൾക്ക് ഭഗവാൻ വിഷ്ണുവെ അടിപണിയ വെച്ച് அவளோடெல்லாம் சொல்படி கேட்டு நடக்கிற மாதிரி செஞ்சதும் இந்த அம்பிகைதான். 16,050 ஸ்திரீகளையும் அதே மாதிரி அம்பாளோடு கலகளோடு கூடிட்டு அம்பாளோடு அம்சாவதாரமாயிட்டு ടോപ്പ് മോസ്റ്റ് ഉത്തമകളായിരിക്കുന്ന 8 പേരെയും എക്സ്ട്രാവായിട്ട് സൃഷ്ടിച്ച് മനവി സ്ഥാനത്തിൽ ഇരുന്നുണ്ട് അവളെല്ലാം പണറ പലവിധ ചേഷ്ടകൾക്കെല്ലാം അടിപണിയ വെച്ച് ഭഗവാൻ വിഷ്ണുവെ ആട്ടിപ്പടച്ചതും
இந்த ஆதிபராசக்தி தான். 32வது ஸ்லோகம். ஏகாபிபந்தன விதௌ யுவதி சமர்த்தா பும்சோ யதா சுத்ருடலோஹமயம் துதாம கிம் நாம ஷோடச சஹஸ்ர சதார்தகாஸ்ச தம் ஸ்வீகிருதம் சுகமிவாதி நிபந்தயந்தி. ஏகா அபி பந்தன விதௌ யுவதி சமர்த்தா பும்சஹ யதா சுத்ருடலோஹமயம் துதாமா கிம் நாம ஷோடச சஹஸ்ர சத அர்தகாஹ ச தம் ஸ்வீகிருதம் சுகம் இவ அதி நிபந்தயந்தி. தன்னந்தனியா ஒரே ஒரு യുവതി പോരുമേ ഒരുത്തരെ നന്ന ആട്ടി പടയ്க்கிறதுக்கு സുദൃഢமான லோக கம்பியால கட்டி போட்டு ஆட்டி படைக்கிற மாதிரி ஆட்டி படைக்கிறதுக்கு 16,050 ஸ்திரீஜனங்களோட கையில ஒருத்தன் அகப்பட்டானா பின்ன என்னவாக்கும் சொல்லறது? நெசுங்கி போக மாட்டானா? 33வது ஸ்லோகம். சத்ராஜிதேவ சகதேன முதான்விதேன பிராப்தம் சுரேந்திர பவனம் ஹரிணாத்ததானீம் கிருத்வா மிருதம் மகவதா விஹ்ருதஸ்தருணாமீஷ பிரியா சதன பூஷணதாம்ய ஆவா. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஒருக்கா சத்யபாமையோடு சொல்படி கேட்டு நடக்கிறவனா மாறினார் இந்த ஹரி. ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டாக்கும் சத்யபாமா சொன்னதெல்லாம் கேட்டது. தேவேந்திரனோடு பவனத்துக்கு போய் சேர்ந்தார் மகாவிஷ்ணு. தேவேந்திரனுமாயிட்டு யுத்தம் செய்து விருட்சங்களில ராஜாவாயிருக்கிற கல்ப விருட்சத்தை கடபழக்கி எடுத்துட்டு வந்து அவரு பிரியதமையோடு வீட்டுல அலங்காரமாக்கி மாற்றினார். சத்யபாமைக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்தினார். 34வது ஸ்லோகம். யோ பீமஜாம் ஹி கிருதவான் சிசுபாலகாதீன் ஜித்வா விதிம் நிகில தர்ம கிருதோ விதில்சு ஜக்ராஹதாம் நிஜ பலேன ஜ தர்ம பத்னி கோசௌ விதி பரகளத்ரவிதௌ விஜாதா. யஹ பீமஜாம் ஹி ஹ்ருதவான் சிசுபாலக ஆதீன் ஜித்வா விதிம் நிகில தர்மகிருதஹ விதில்சுஹு ஜக்ராஹ தாம் நிஜபலேன ஜ தர்மபத்னீம் கஹ அசௌ விதிஹி பரகளத்ரவிதௌ விஜாதஹ. தர்ம விதிகளை செய்யறதுக்கு ஆசைப்படுற தர்மாத்மாவாக்கும் விஷ்ணு இருந்தா கூட அவரு அதர்மம் செய்யறதுக்கு தூண்டப்பட்டார். சிசுபாலனுக்கு நிச்சயம் பண்ணின ருக்மிணிய சிசுபாலன் கிட்டேந்தும் அங்க கூடி நிக்கிற ஸ்வயம்வரத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிற
നിറയെ രാജാക്കൾ കിട്ടേന്തും ബലമായിട്ട് തിരുടിയിട്ട് വന്ന് തന്നോട് ധർമ്മപത്നിയാക്കിനത് ധർമ്മമാക്കുമാ അധർമ്മമാക്കുമാ? 35ാவது ശ്ലോകം. അഹങ്കാരവശ പ്രാണി കരോതി ജ ശുഭാശുഭം ശുഭ അശുഭം വിമൂഢോ മോഹജാലേന തത്കൃതേനാദിപാതിനാ തത്കൃത ഏന അധിപാതിന. மாயாதேவியோடு மோகஜாலத்தால அந்த மோகஜாலத்தால மாயாதேவி உண்டாக்குற பலவிதமான விகாரங்களால அதனாலேயே அதப்பதனம் சம்பவிச்சு மூடனாയി തീർந்து ശരീരമെടുത്ത എല്ലാരും അഹങ്കാരத்துக்கு കട്ടുപെട്ട് ശുഭവും അശുഭവും ചെയ്യറ. நல்லது செய்யறதும் கெட்டது செய்யறதும் இந்த மாயாதேவியோடு ஆட்டிப்படைக்கல் காரணமாக்கும். ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிற மோகஜாலம் உண்டாக்கி அது கிடைக்கிறதுக்காயிட்டு என்ன மாதிரி ஒரு அதப்பத்தனம் வேணுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த தூண்டுதல்ல நிப்பாட்டுறதும் இந்த மாயாதேவியாக்குமே. அதனாலேயாக்குமே தர்மபோதம் இருக்கிற அந்த மகாவிஷ்ணுவோடு அம்சாவதாரமான ஸ்ரீகிருஷ்ணன் அதர்ம பிரவൃത്തി ചെയ്യறതായിട്ട് നമുക്ക് തോന്നിനത്. 36ാவது ശ്ലോകം. അഹങ്കാരാത് ഹി സംജാതമിദം സ്ഥാവര ജംഗമം. അഹങ്കാരാത് ഹി സംജാതം ഇദം സ്ഥാവര ജംഗമം മൂലാത് ഹരിഹരാദീനാമുഗ്രാത് പ്രകൃതി സംഭവാത്. മൂലാത് ഹരി ഹര ആദീനാം ഉഗ്രാത് പ്രകൃതി സംഭവാത്. பிராணிகளோடு சேஷ்டை மட்டுமில்லை, ஸ்தாவர ஜங்கமமாய் இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல உண்டாயிருக்கிற எல்லாமே அகங்காரத்திலேந்து உண்டானதாக்கும். ഉഗ്രமான മൂല അഹങ്കാരത്തിലേന്താക്കും ഹരിയും ഹരനും എല്ലാം ഉണ്ടായിരിക്ക. 37ാவது ശ്ലോകം. അഹങ്കാര പരിത്യക്തോ യദാ ഭവതി പത്മജ തദാ വിമുക്തോ ഭവതി നോ ചേത് സംസാര കർമ്മകൃത്. எப்ப வாக்குமோ பிரம்மா அகங்காரத்தை விடறார், அப்பவாக்கும் முக்தனாகிறார். அப்படி இல்லைன்னா சம்சார சக்கரத்துல கட்டி போடப்பட்டவனாயிட்டு சிருஷ்டி கர்மத்துல முழுகி நிற்கிறார் பிரம்மா. 38வது ശ്ലോകം. தது முக்தஹா து விமுக்தஹா ஹி பத்தஹா தது வசதாம் கதஹா. தன்முக்தஸ்து விமுக்தோ ஹி பத்தஸ்தத் வசதாம் கதா ந நாரி ந தனம் கேஹம் ந புத்ரா ந சகோதரா. அகங்காரம் இல்லாம இருக்கிறவனாக்கும் யதார்த்தத்துல முக்தி பிராபிச்சவன் முக்தன். இந்த அகங்காரத்துக்கு கட்டுப்பட்டவனாக்கும் பத்தன்
அப்படின்னா கட்டி போட்டு இந்த சம்சார சக்கரத்துல கெட்டு பணஞ்சு கிடக்கிறவன். അതല്ലാതെക്ക് സ്ത്രീയോ ധനമോ വീടോ പുത്രர்களோ സഹോദരர்களோ ഒന്നും பந்தனத்துக்கு காரணம் இல்லை. அகங்காரம் ஒன்று மட்டும்தான், நான் என்னோடது அப்படிங்கிற அந்த நினைப்பு மட்டும்தான் இந்த பந்தனத்துக்கு காரணம். 39வது ஸ்லோகம். பந்தனம் பிராணினாம் ராஜன் அஹங்காரஸ்து பந்தக அஹம் கர்த்தா மயா சேதம் கிருதம் காரியம் பலீயசா. பந்தனம் பிராணினாம் ராஜன் அஹங்காரஹ து பந்தகஹ அஹம் கர்த்தா மயா ச இதம் கிருதம் காரியம் பலீயசா. இந்த விஷயங்கள் ஒன்றும் பிராணிகளுக்கு பந்தனமாகிறதில்லை. அகங்காரம் மட்டும்தான் பந்தனம். நானாக்கும் செய்யறேன், என்னோட எபிலிட்டினாலியாக்கும் நான் செஞ்சது, இப்படி இருக்கிற அந்த நினைப்பு அப்படிங்கிறதாக்கும் அகங்காரம் அப்படிங்கிற பந்தனம். இந்த அகங்கார பந்தனம் அப்படிங்கிறது உண்டாகிறதுனாலே ஆக்கும் நமக்கு இந்த பந்தனாவஸ்தை உண்டாகிறது. இந்த சம்சார சக்கரத்துல முழுகி போறோம். സ്ത്രീകളോ ധനമോ ഗൃഹമോ പുത്രர்களோ സഹോദരങ്ങളോ ഒന്നും பந்தனமாகிறதில்லை. இங்க பிராணினாம் அப்படின்னு சொன்னது உயிரினங்கள். மனுஷாலும் உயிரினத்துல பெற்றதாக்குமே. அதனால உயிர் இருக்கிற எல்லாம் பிராணிகளாக்கும், பிராணன் இருக்கிறதாக்கும் பிராணி. இப்ப பிராணினாம் அப்படின்னா உயிர் இருக்கிற எல்லாத்துக்கும் பந்தனத்துக்கு காரணம் அப்படிங்கிறது நான் என்னோடது அப்படிங்கிற அந்த அகங்காரம் இருக்கிறதாக்கும். 40வது ஸ்லோகம். கரிஷ்யாமி கரோமி ஏவம் ஸ்வயம் பத்னாதி பிராணபிருத் காரணேன வினா காரியம் ந சம்பவதி கர்ஹிசித். கரிஷ்யாமி கரோம்யேவம் கரோமி ஏவம் ஸ்வயம் பத்னாதி பிராணபிருத் காரணேன வினா காரியம் ந சம்பவதி கர்ஹிசித். நான் செய்வேன், செய்யறேன் இப்படி இருக்கிற நினைப்பால ஓரோ பிராணியும், பிராணன் இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஸ்வயம் கட்டி போடப்படுறது. என்னோடது எனக்கு இப்படி இருக்கிற நினைப்பால ஒரு வட்டத்துக்குள்ள கட்டி போடப்படுறது. காரணமில்லாதக்கு காரியம் அப்படிங்கிறது ஒருபோதும் சம்பவிக்காது. 41வது ஸ்லோகம். யதா ந த்ருஷ்யதே ஜாதே மிருத்பிண்டேன வினா கடா. யதா ந த்ருஷ்யதே ஜாதே மிருத்பிண்டேன வினா கடஹ விஷ்ணுः பாலயிதா விஸ்வஸ்ய அஹங்கார சமன்விதः. யதா ந த்ருஷ்யதே ஜாதே மிருத்பிண்டேன வினா கடா விஷ்ணு பாலயிதா விஸ்வஸ்ய அஹங்கார சமன்விதா. மண்ணில்லாதக்கு மண்குடம் உண்டாகாது. இந்த பிரபஞ்சத்தோடு பரிபாலகனாயிருக்கிற விஷ்ணுவும் அகங்காரத்தோடு கூடி இருக்கிறவராக்கும். அந்த விஷ்ணு பரிபாலனம் பண்ணலை அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இல்லை. 42வது ஸ்லோகம். அந்யதா சர்வதா சிந்தாம்புதௌ மக்னः கதம் பவேத் அஹங்கார விமுக்தஸ்தோ யதா பவதி மானவா. அப்படி இல்லை அப்படின்னா எப்பவுமே
எப்படியாக்கும் சிந்தனையில முழுகி அவரு இப்படி இருப்பர். எப்பவாக்குமோ மனுஷன் அகங்காரம் இல்லாதக்கி இருக்கான். அந்த டைமிலையாக்கும் சித்த சுத்தி அப்படிங்கிறது வந்து சேரும். 43வது ஸ்லோகம். அவதார பிரவாஹேஷு அவதார பிரவாஹேஷு கதம் மஜ்ஜேத் சுப ஆஷயः. அவதார பிரபாவேஷு கதம் மஜ்ஜேத் சுபாஷயா மோகமூலமஹங்கார சம்சாரஸ்தத் சமுத்பவா சம்சாரஹ தத் உத்பவஹ. அப்போது மனுஷா அகங்காரத்திலேந்து விமுக்தமானானாக்கா ஜனன மரண ரூபமான பிரவாகத்துல சுத்த சித்தனான ஒருவன் எப்படியாக்கும் முழுகுவன்? மோகமாக்கும் அகங்காரத்துக்கு காரணம். அதிலேந்தாக்கும் இந்த ஜீவிதம் அப்படிங்கிற பிரகிருதி அப்படிங்கிற சம்சார சக்கரம் அப்படிங்கிறது உண்டாகிறது. 44வது ஸ்லோகம். அஹங்கார விஹீனானாம் நமோஹோ நஜ சம்ஸ்ருதி த்ரிவித புருஷ ப்ரோக்த சாத்விகோ ராஜசஸ்ததா. அகங்காரம் இல்லாதவாளுக்கு மோகம் அப்படிங்கிறது இல்லை. அகங்கார விஹீனானாம் ந மோகஹா ந ச சம்ஸ்ருதிஹி த்ரிவிதஹ புருஷஹ ப்ரோக்தஹ சாத்விகஹ ராஜசஹ ததா. மனுஷா 3 டைப்ல இருக்கிறவாளாக்கும். சாத்விகமா இருக்கிறவர், சத்குணம் இருக்கிறவா, ரஜோகுணம் இருக்கிறவா, தமோகுணம் இருக்கிறவா. 45வது ஸ்லோகம். தாமசஸ்து மகாராஜா பிரம்ம விஷ்ணு சிவாதிஷு த்ரிவிதஸ்திரிஷு ராஜேந்திர காஜேஷாதிஷு சர்வதா. தாமசஹ து மகாராஜா பிரம்ம விஷ்ணு சிவ ஆதிஷு த்ரிவிதஹ த்ரிஷு ராஜேந்திர காஜேஷ ஆதிஷு சர்வதா. தாமசர்களும் இருக்கா. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல சாத்விக ராஜசர்கள் இருக்கா. அதே மாதிரி அதனோட கண்டினியூஷன் ஆயிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது தாமசர்களும் இருக்கா, தமோ குணம் இருக்கிறவாளும் இருக்கா. பிரம்மா விஷ்ணு சிவன் இவா சாத்விக ராஜச தாமச குணங்கள். சாத்விக குணம் அப்படின்னா சத்குணம் இருக்கிற அகங்காரம். ராஜச குணம் அப்படின்னா ரஜோபாவம் இருக்கிற அகங்காரம். தாமச குணம் அப்படின்னா தமோ பாவம் இருக்கிற அகங்காரம். இதெல்லாம் இருக்கிற பாலாக்கும். ராஜாவே, காஜேஸ்வரர்கள் 3 பேரிலையும் 3 தரத்துல இருக்கிற அகங்காரம் எப்பவும் இருக்கு. இங்க காஜேஸ்வரர்கள் அப்படின்னாக்கா பிரம்மா விஷ்ணு சிவன் இவ 3 பேரை சேர்த்து சொல்றதாக்கும் காஜேஸ்வரர்கள் அப்படின்னு. அப்போ காஜேஸ்வரர்கள் 3 பேரிலையும் 3 தரத்துல இருக்கிற அகங்காரம் எப்பவும் இருக்கு அப்படின்னு புத்தி இருக்கிற தத்துவஞானிகள் சொல்லியிருக்கா. 46வது ஸ்லோகம். அஹங்கார சதா ப்ரோக்தோ முனிபிஸ்தத்வதர்ஷிபிஹி
अहङ्कारः सदा प्रोक्तः मुनिभिः तत्त्वदर्शिभिः अहङ्कारेण तेन एव अहङ्कारेण तेनैव बद्धा एतेन संशया. அகங்காரம் எப்பவும் இருக்கு. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம், இப்படி இருக்கிற அகங்காரங்கள் திரிமூர்த்திகளில எப்பவும் இருக்கு அப்படின்னு தத்துவதர்ஷிகளாயிருக்கிற முனிகள் சொல்லியிருக்கா. அந்த அகங்காரத்தாலேயே இவாளெல்லாம் கட்டி போடப்பட்டவாளாக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு வியாச மகர்ஷி ஜனமேஜயன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. 47வது ஸ்லோகம். மாயா விமோஹிதாமந்தா பிரவதந்தி மனிஷினா கரோதி ஸ்வேச்சயா விஷ்ணுரவதாரானநேகஷா. மாயா விமோஹிதாமந்தாக, மாயா மோகத்தால புத்தி கம்மியான மனிஷினஹா பிரவதந்தி, மனிஷிகளாக்கும் சொல்லரா. கரோதி ஸ்வ இச்சயா விஷ்ணுஹு அவதாரான் அநேகஷா. விஷ்ணு சொந்தம் விருப்பப்படி நிறைய நிறைய அவதாரங்கள் ஸ்வீகரிக்கிறார் அப்படின்னு. புத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற மனுஷாலாக்கும் இப்படி எல்லாம் சொல்லிட்டு நடக்கிறா. விஷ்ணு சொந்தம் விருப்பப்படி நிறைய நிறைய அவதாரங்களை எடுக்கிறார் அப்படின்னு. மாயை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவளை ஆட்டி படைக்கிறதுனாலேயாக்கும் அவ இப்படி சொல்லறா. 48வது ஸ்லோகம். மந்தோபி துக்ககஹனே கர்ப்பவாசேதி சங்கடே ந கரோதி மதிம் வித்வான் கதம் குர்யாத் ச சக்ரபிருத். மந்தஹா அபி, புத்தியில்லாதவன் கூடியும், துக்க கஹனே கர்ப்பவாசே அதிசங்கடே, ரொம்ப ரொம்ப துக்கப்பிரதமாயிருக்கிற கர்ப்பவாச கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒருபோதும் ஆசைப்பட மாட்டான். ந கரோதி மதிம் வித்வான் கதம் குர்யாத் ச சக்ரபிருத். அப்படியாக்குமானா புத்தியில்லாதவன் கூடியும் இப்படி ஒரு கர்ப்பவாசமா இருக்கிற கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு துணிய மாட்டான். அப்படியானா ரொம்ப ரொம்ப ஞானம் இருக்கிற சக்கரதாரியா இருக்கிற சுதர்சன சக்கரத்தை கையில வச்சுட்டு இருக்கிற விஷ்ணு அதுக்கு ரெடியாவரா. அதனால அவரு சொந்தம் விருப்பப்படி அப்படி ஒரு மனுஷாவதாரத்தை எடுக்கலை. 49வது ஸ்லோகம். கௌசல்யா தேவகி கர்ப்பே விஷ்டாமல சமாகுலே ஸ்வேச்சயா பிரவதந்தி அத்தா. ஸ்வேச்சயா பிரவதந்த்யத்தா கதோஹி மதுசூதனா. കൗസല്യാദേവിക്ക് ശ്രീരാമരായിട്ടും ദേവകിക്ക് ശ്രീകൃഷ്ണനായിട്ടും ഭഗവാൻ അവളോട് ഗർഭപാത്രത്തുക്കുള്ള മലമൂത്ര സഹിതമായിരിக்கிற ഗർഭപാത്രത്തില് வசிச்சார் அப்படின்னு சொந்தம் விருப்பப்படி வசிச்சார் அப்படின்னு புத்தி இல்லாதவாதான் சொல்லுவா. 50வது ஸ்லோகம். வைகுண்ட சதனம் த்யக்த்வா கர்ப்பவாசே சுகம் நுகிம் சிந்தா கோடி சமுத்தானே துக்கதே
விஷசம்மிதே நிறைய கோடி சிந்தைகள் ரொம்பி நிற்கிற, நிறைய யோசனைகள் ரொம்பி நிற்கிற, துக்கப்பிரதமும் விஷதுல்யவுமாயிருக்கிற கர்ப்பவாசம். அந்த கர்ப்பவாசம் அனுபவிக்கிறதுக்காயிட்டு வைகுண்டத்திலேருந்து வர அளவுக்கு சுகப்பிரதமாக்குமா அந்த கர்ப்பவாசம்? கர்ப்பவாசம் அப்படிங்கிறது நரகத்தை விட நரகமாக்குமே. ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான வைகுண்ட ஸ்தானத்திலேருந்து இந்த நரக குழிக்குள்ள விழற அளவுக்கு அந்த கர்ப்பவாசம் சிரேஷ்டமாக்குமா, சுகமாக்குமா? 51வது ஸ்லோகம். தபஸ்தப்த்வா க்ரதூன் க்ருத்வா தத்வா தானான்யநேகஷா. தபஹ தப்த்வா க்ரதூன் க்ருத்வா தத்வா தானானி அநேகஷः ந வாஞ்சந்தி யதஹ லோகா கர்ப்பவாசம் சுதுக்கதம். தபஸ்தப்த்வா க்ரதூன் க்ருத்வா தத்வா தானான்யநேகஷः ந வாஞ்சந்தி யதோ லோகா கர்ப்பவாசம் சுதுக்கதம். ரொம்ப ரொம்ப துக்கம் கொடுக்க கூடின கர்ப்பவாசம் உண்டாகாம இருக்கிறதுக்காக்கும் இந்த உலகத்தில இருக்கிற யோகிகள் எல்லாம் தபசு பண்ணறா, யஜ்ஞங்கள் பண்ணறா, தானங்கள் பண்ணறா. இந்த உலகவாசிகள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு நரக குழியில இனி வரப்படாதே, இனி ஒரு ஜென்மம் வேண்டாமே அப்படின்னு பிரார்த்திச்சுண்டாக்குமே தபசு பண்றதும் யஜ்ஞம் பண்றதும் தான தர்மங்கள் பண்றதும் எல்லாம். 52வது ஸ்லோகம். சகதம் பகவான் விஷ்ணு ஸ்வவசஸ்சே ஜனார்தன கர்ப்பவாச ருஜிர்பூயாத் பவேத் ஸ்வவசதாயதே. சகதம் பகவான் விஷ்ணு ஸ்வவசஹ ச ஜனார்தனஹ கர்ப்பவாச ருஜிஹி பூயாத் பவேத் ஸ்வவசதா யதி. பகவான் விஷ்ணு ஸ்வயமாயிட்டு அவதாரம் மனுஷரூபத்தில் எடுக்கிறார் அப்படின்னாக்கா സ്വയമായിട്ട് അവതാരം എടുക്കണം அப்படின்னு അവര് തീരുമാനം பண்ணினார் அப்படின்னா கர்ப்பவாசத்துக்கு அவர் என்னத்துக்காக்கும் ஆசைப்படுறார்? സ്വയമായിട്ട് ചിന്തന பண்ணிட்டு திடீர்னு துஷ்டர்களை நிகிரகிக்கிறதுக்கு திடீர்னு அவதாரம் பண்ணற விஷ்ணு மாதൃகர்ப்பத்தில் படுத்துட்டு கர்ப்பவாசம் அனுபவிச்சு அதுக்கப்புறமா குழந்தையாயிட்டு பிறந்து அதுக்கப்புறமா துஷ்ட நிகிரகம் பண்ணணும் அப்படின்னு என்னத்துக்காக்கும் ஆசைப்படுறார்? அவர் நினைச்சா உடனே பிரத்யட்சப்பட்டுடலாமே. அவர் என்னத்துக்காக்கும் இந்த கர்ப்பவாசத்தை ஆசைப்பட்டு வைகுண்டத்திலிருந்து இறங்கி வரார். 53வது ஸ்லோகம். ஜானீஹி த்வம் மகாராஜா யோகமாயாவசே ஜகத் பிரம்மாதி ஸ்தம்பவர்யந்தம் தேவமானுஷதிர்யகம். ஜானீஹி த்வம் மகாராஜா யோகமாயாவசே ஜகத். ராஜாவே, ஜனமேஜய மகாராஜாவே, இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் இந்த யோகமாயையோட கண்ட்ரோல்லையாக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. பிரம்ம ஆதி ஸ்தம்ப பர்யந்தம் தேவ மானுஷ திரியகம்.
பிரம்மா முதல்க்கு புல்கொடி வரைக்கும், அமீப முதல்க்கு பிரம்மா வரைக்கும், சூஷ்ம ரூபத்திலேருந்து ஸ்தூல ரூபம் வரைக்கும் இருக்கிற தேவ மானுஷ திரியக்குகள், தேவர்கள் மனுஷா, அதே மாதிரி திரியக்குகள் அப்படின்னாக்கா ஹொரிசோண்டல் ஆயிட்டு வளர்றவை. மனுஷா வந்து கீழேந்து மேலுக்கு நெட்டையா வளர்றா. திரியக்குகள் அப்படின்னாக்கா ஆனிமல்ஸ், புழுக்கள், இதெல்லாம் திரியக்குகள். அதெல்லாம் வந்து ஹொரிசோண்டல் ஆயிட்டு குறுக்கால வளரும் அதனோட சரீரம். அதனாலேயாக்கும் அதுக்கு திரியக் அப்படின்னு பேரு. அப்போ மனுஷாலாகட்டும், தேவர்களாகட்டும், மிருகங்களாகட்டும், புழுக்களாகட்டும், எல்லா உயிரினங்களும் அந்த யோகமாயா தேவிக்கு அடிபணிஞ்சவாளாக்கும், அம்பாளோடு കൺട്രോളിലേയാക്കും അത്തനെ പേരും. അതിനാലെയാക്കും അമ്പാളോട് തീരുമാനപ്രകാരമാക്കും ഭഗവാൻ വിഷ്ണു അമ്മയാണ് ദേവകിയോട് ഗർഭപാത്രത്തിൽ വസിച്ചത്. ശ്രീരാമൻ അമ്മയാണ് കൗസല്യാദേവിയോട് ഗർഭത്തിൽ வசிச்சது. இப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இங்க வியாச மகர்ஷி ஜனமேஜயனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 54வது ஸ்லோகம். மாயா தந்திரே நிபந்தாயே பிரம்ம விஷ்ணு ஹராதயா பிரமந்தே பந்தமாயாந்தே லீலயா சோர்ணனாபவத். மாயா தந்திரே நிபந்தா ये ब्रह्म विष्णु हर आदयः भ्रमन्ति बन्धम् आयान्ति लीलया च ऊर्णनाभवत्. மாயாசூத்திரத்தில கெட்டிப்போடப்பட்ட பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கள். மாயாசூத்திரம் அப்படின்னாக்கா ஒரு மாலையில பல பல കളറിல பல மணத்தில கூட்டி கட்டப்பட்ட பூக்கள். சரடு அப்படிங்கிற சூத்திரத்துல பூக்களா இருக்கிற பல கேரக்டர் பல மணங்கள் இருக்கிற புஷ்பங்களை கெட்டி போட்டு மாலை மாதிரி கெட்டி போட்ட மாதிரி மாயாதேவி அப்படிங்கிற சூத்திர சரடுல ரஜோகுணம் இருக்கிற பிரம்மா, சத்குணம் இருக்கிற விஷ்ணு, தமோகுணம் இருக்கிற ருத்ரன், இவாளெல்லாம் கெட்டி போடப்பட்டிருக்கா. யோகமாயையோடு லீலையால அதுல பிரமிச்சு எட்டுகால் பூச்சி மாதிரி அதுல அவ அடிபணியரா, ஆட்டி படைக்கிறா. மாயாதேவி திரிமூர்த்திகளை இப்படி சொல்லிண்டு பஞ்சமஸ்கந்தத்துல 1வது அத்தியாயம், 5வது ஸ்கந்தத்துல 1வது அத்தியாயம் முடிவடைகிறது.